வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் ஜப்பானிய நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கேலோ இந்தியா போன்ற திட்டங்களால் நம் நாடு விளையாட்டுத் துறையில் புதிய உச்சங்களை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வெளிநாட்டினர் அதிக ஆர்வம் காட்டுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக உள்ளடக்கத்திற்கான ஆற்றல்மிகு கருவிகளாக பொதுத்துறை நிறுவனங்கள் விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். புதுடில்லியில் 2022-23 ஆண்டிற்கான பொதுத்துறை நிறுவனங்களுக்கான விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்மயமாக்கல், உள்கட்டமைப்பு மேம்பாடு, சமநிலையான பிராந்திய வளர்ச்சி போன்றவற்றிற்கு இந்நிறுவனங்கள் அடித்தளமிட்டதாக கூறியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, தேசத்தை கட்டமைப்பதில் பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சீர்திருத்தம், செயல்திறன், மாற்றம் என்ற அணுகுமுறையே பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் ஜப்பானிய நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தியாவில் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை, கொள்கைகளில் வெளிப்படைத்தன்மை நிலவுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் முக்கிய பங்களிப்பு நாடாக விளங்குவதாகவும், மெட்ரோ ரயில் முதல் உற்பத்தி வரையிலும், செமி கண்டக்டர் முதல் ஸ்டார்ட் அப் வரையிலும் ஜப்பான் நிறுவனங்கள் $40 பில்லியன் அதிகமான முதலீடுகளை இந்தியாவில் மேற்கொண்டிருப்பதாகவும் கூறினார். இந்தியாவில் வணிகம் செய்யும் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும், ஒற்றை சாளர ஒப்புதல் முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, மின்குறை கடத்தி, குவாண்டம் கணினி, உயர் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி துறையில் துணிச்சலான மற்றும் லட்சிய முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்தியாவின் திறமையும் ஜப்பானின் தொழில்நுட்பமும் இணைந்து இந்த நூற்றாண்டில் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜப்பானின் ஒத்துழைப்புடன் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் பணிகள் நடைபெற்று வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அமைதியான, உள்ளடக்கிய சமூகத்தை ஊக்குவிக்கும் விளையாட்டு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவை உலகின் விளையாட்டு மையமாக மாற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறை பெரும் மாற்றங்களை கண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமரின் தலைமையில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வசதிகள், கேலோ இந்தியா போன்ற திட்டங்களால் தேசம் விளையாட்டுத் துறையில் புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான முயற்சி வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ள நிலையில், இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 50% சுங்கவரி உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிப்புற காரணிகள் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை நமது அரசு அனுமதிக்காது என்றும் கூறினார். பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரின் முயற்சிகளால் உலக நாடுகள், குறிப்பாக தெற்கு நாடுகள் இந்தியாவுடன் துணை நிற்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உலகின் செமி கண்டக்டர் நிபுணர்களின் பற்றாக்குறையை வரும் 2030 ஆண்டிற்குள் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவு நிரப்பும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் செமி கண்டக்டர் சோதனை ஆலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டில் திறன்மிக்க ஊழியர்களை உருவாக்க 270 பல்கலைக்கழகங்களுக்கு அதிநவீன சிப் உற்பத்தி தொழில்நுட்பம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த விபுல் பஞ்சோலி மற்றும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த அலோக் அராதே ஆகியோர் இன்று பதவியேற்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்றம் அதன் முழுமையான எண்ணிக்கையை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம்,
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வெளிநாட்டினர் அதிக ஆர்வம் காட்டுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க அரசுமுறை பயணமாக நாளை ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு செல்ல இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணங்கள் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு குளங்களை ஆழப்படுத்தும் பணிகளை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார். குளங்களின் நீர்த்தேக்கும் திறனை 2 மடங்காக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரே விதிகளுக்குட்பட்டு இப்பணியிடங்களை நிரப்பவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 40வது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த மனித சங்கிலியை ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார். மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோல் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பதாகைகளை ஏந்தியபடி மாணாக்கர் ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் கண்தானம் தொடர்பான விழிப்புணர்வு பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய தொண்டு நிறுவனங்கள், அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கேடயங்களை ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் வழங்கினார். மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் காரணமாக சேலம் மாவட்டத்தில் இருந்து தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர். மகளிருக்கான முக்கியத்துவத்தை விளையாட்டுகள் நிலைநிறுத்துவதாக உயரம் தாண்டுதலில் 1.82 மீட்டர் தாண்டி மாநில அளவில் சாதனை படைத்த சேலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனை கோபிகா தெரிவிக்கையில், பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணுறதுங்கிறது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியும். அது மூலமாக அவங்க இண்டிவிஜுவலாக இருந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பண்ணிக்க முடியுது. ஸ்போர்ட்ஸ் மூலமாக நிறைய கவர்மெண்ட் இருந்து சப்போர்ட்ஸும் கிடைக்குது. அவங்களோட லைஃப் கெரியர் அதில் கொண்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் ஆண்டு திருவிழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி மாலை 5:45 மணிக்கு பேராலயத்திலிருந்து திருக்கொடி பவனி தொடங்கி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜெபங்களுடன் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆலிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேராலய முகப்பினை வந்தடையும். தொடர்ந்து இறைவேண்டல்கள் செய்யப்பட்டு மாதா சொரூபம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி மாதா மன்றாட்டு பாடலுடன் ஏற்றப்படும். முன்னதாக தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருக்கொடியினை புனிதம் செய்து வைக்கிறார்கள். திருக்கொடி ஏற்றப்படுவதையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தீண்டா திருமேனி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் வயலின் இசைக்கலைஞர் திருமதி TH வசந்தா இன்று பணி ஓய்வு பெறுகிறார். கடந்த 32 ஆண்டுகளாக இந்நிலையத்தில் அவர் பணியாற்றியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று 15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பீகார் மாநிலம் ராஜ்கிரில் இன்று தொடங்கிய 12வது ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் சீனாவை இன்று பிற்பகல் 3 மணிக்கு எதிர்கொள்கிறது. இன்று காலை நடைபெற்ற ஆட்டங்களில் மலேசியா பங்களாதேஷை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. தென்கொரியா சீன தைப்பேயை 7-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து இந்தோனேஷியாவின் வார்தனியை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆற்றல் மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் ஜப்பானிய நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
கேலோ இந்தியா போன்ற திட்டங்களால் நம் நாடு விளையாட்டுத் துறையில் புதிய உச்சங்களை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வெளிநாட்டினர் அதிக ஆர்வம் காட்டுவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.